அனைவருக்கும் வணக்கம். கோவையிலிருந்து லோட்டஸ் மணிகண்டன். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு பொதுமக்கள் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதிகாரத்துக்குட்பட்ட புறநகர பகுதியிலே தங்கி கல்லூரிகளிலே படித்து வரும் மாணவர்களுடைய அறைகளில் அதிரடி சோதனையை நடத்தியிருக்கிறார்கள். இதில் சில இடங்களிலே போதைப் பொருட்கள் கிடைத்திருக்கிறது. சில இடங்களிலே ஆயுதங்கள் பறிமுதல் செய்திருக்கிறதாக சமூக வலைத்தளங்களிலும் சில செய்திகள், சில வீடியோக்கள் வந்திருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். அமுதன் என்ற கல்லூரி மாணவன் கொலை செய்யப்பட்ட பிறகு வெளியூரில் இருந்து வந்து இங்கு தங்கி படிக்கும் கல்லூரி மாணவர்களினுடைய அறைகளை சோதனையிட வேண்டும் மற்றும் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சென்ற வெளியூர் மாணவர்கள் இங்கு வந்து அந்த கல்லூரி மாணவர்கள் அறையிலே தங்கிக் கொண்டு ஏதாவது சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுகிறார்களா என்று சோதனை செய்ய வேண்டும் என்று சமூக வலைத்தளங்களிலே வீடியோ வெளியிட்டிருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் புறநகர பகுதி அனைத்து இடங்களிலும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் அதிரடியாக சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கக்கூடிய செயல். இன்னொரு கோரிக்கையும் நாங்கள் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு இந்த வீடியோ காணொளி மூலியமாக வைக்கின்றோம். என்ன கோரிக்கை என்றால், புறநகர பகுதிகளிலே நிறைய வெளி மாநிலத்தவர்கள் தங்கி தொழிற்சாலைகளிலே பணியாற்றுகிறார்கள். புறநகர பகுதிகளிலே நிறைய தொழிற்சாலைகள் செயல்படுகிறது. இதற்கு வெளிமாநிலத்தவர்கள் தான் நிறைய பேர் அந்த தொழிற்சாலைகளிலே பணியாற்றுகிறார்கள். அப்போ வெளிநாட்டில் பீகார், ஒரிசா இப்படி பல்வேறு வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் ஊருக்கு போயிட்டு வருகின்ற போது கஞ்சாவையும், குட்கா, ஹான்ஸ் புகையிலைகளையும் மற்றும் போதை மாத்திரைகளையும், போதை சாக்லேட்டுகளையும் தொடர்ந்து கடத்தி வந்து விடுகிறார்கள். இது சம்பந்தமாக காவல்துறையினர் பல இடங்களிலே வழக்கு பதிவு செய்கிறார்கள். அந்த செய்தி பத்திரிகை, தொலைக்காட்சிகளிலும் வருகின்றது. அனைத்து தொழிற்சாலைகளிலும் வேலை செய்யக்கூடிய வெளிமாநிலத்தினர் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும், அவர்கள் ஆதார் கார்டு, அவர்கள் முகவரி எல்லாம் அந்தந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கின்ற தொழிற்சாலைகளை நடத்தக்கூடியவர்களை அழைத்து, உங்கள் தொழிற்சாலையில் வேலை செய்கின்ற வெளிமாநிலத்தவருடைய அனைத்து ஆதார் கார்டுகளையும் தெளிவாக, முறையாக அதை பராமரிக்க வேண்டும். முறையாக அவர்களுடைய அட்ரஸு, அவர்கள் ஏதாவது அந்த மாநிலத்திலே குற்றப்பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்றெல்லாம் சோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு நீண்ட நாளாகவே ஒரு சந்தேகம் இருக்கின்றது. கடந்த காலத்தில் இது நடந்திருக்கின்றது. மாவோயிஸ்டுகள், நக்சலைட்டுகள், ஜார்க்கண்ட் மாவோயிஸ்டுகள் அதிகமாக உள்ள மாநிலங்களில் இருந்து, அங்கே குற்றப்பின்னணியில் இருந்து, அங்கே மாவோயிஸ்டுகளுடைய தலைவர்களாக, அந்த மாவோயிஸ்டுகளுடைய நிர்வாகிகளாக இருந்தவர்கள் அங்கிருந்து தப்பித்து திருப்பூர், கோவை போன்ற பகுதிகளிலே தங்கிக் கொண்டு தொழிற்சாலைகளில் வேலை செய்தார்கள் என்று கடந்த காலத்திலே கியூ பிரான்ச் போலீஸ் எல்லாம் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த செய்தியும் வந்திருக்கிறது. அதனால் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் புறநகர் பகுதியிலே தங்கியுள்ள அனைத்து வெளிமாநிலத்தினுடைய ஆதார் கார்டுகள் எல்லாம் அந்தந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் அந்த தொழிற்சாலையில் நடத்துகின்ற நிறுவனத்தினரை அழைத்து அவர்களுடைய அனைத்து தகவல்களையும் சேகரித்து வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் இவர்கள் ஏதாவது குற்றப்பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களா, ஏற்கனவே இவர்கள் போதை பொருட்கள் கடத்தியதாக ஏதாவது வழக்கில் தொடர்புடையவர்களா, இல்லை இவர்களா நக்சலைட்டுகள், மாவோயிஸ்டுகளினுடைய இயக்கத்தில் இருந்தவர்களா போன்ற அனைத்தையும் கண்காணிக்க முடியும் என்று இந்த வீடியோ காணொலி மூலியமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்போதும் எங்களுடைய கோவை மாவட்டம் சட்டவிரோதமான செயல்கள் நடைபெறாமலும், கொலைகள் நடைபெறாமலும் அமைதியாக வாழக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கையை எங்கள் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நாங்கள் வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.